எல்லாருக்கும் வணக்கங்க. அடுத்த டெஸ்ட் கேப்டன் யார் இந்தியாவுக்குங்கிறது தெரியல. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த டெஸ்ட் கேப்டன் வந்து யாராக இருப்பாங்க? ரேஸில் வந்து சுப்மன் கில் தான் டாப்பில் இருக்கார். அப்புறம் கேஎல் ராகுல் இருக்கார். அப்புறம் ரிஷப் பந்த் இருக்கார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வேறு இருக்காருங்க. இவங்க 4 பேருக்கு செம்ம காம்படிஷனாக ஹெவியாக இருக்குது. ஆனால் ரேஸில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான் டாப்பில் இருக்காருங்க. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால அவர் வந்து கேப்டன்ஷிப் வந்து அவர் கொடுக்க மாட்டாங்கன்னு பிசிசிஐலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் அதை தான் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கேப்டனாக பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று சுப்மன் கில் இல்லைனா கேஎல் ராகுலுங்க. கேஎல் ராகுல் ஏற்கனவே இந்தியாவை வந்து நிறையா வாட்டி கேப்டன் பண்ணியிருக்காரு. அவருக்கு கேப்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. கேஎல் ராகுலுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் கேப்டன் பண்ணியிருக்காரு. மற்ற இந்தியன் நிறையா டூர்ஸில் கேப்டன் பண்ணியிருக்காரு. கேஎல் ராகுலுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கேஎல் ராகுல் வந்து இங்கிலாந்துலலாம் போய் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. ஓவர்சீஸில் ஆஸ்திரேலியாலையும் 100 அடிச்சிருக்காரு. எல்லா ஓவர்சீஸ்லேயும் அவர் போய் கேஎல் ராகுல் வந்து 100 அடிச்சிருக்காரு. ஆனால் சுப்மன் கில்லோட ரெக்கார்டை வந்து ஓவர்சீஸில் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால வந்து அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அவர் ஐபிஎல்ல பயங்கரமாக லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் கேஎல் ராகுல் வந்து ஐபிஎல்ல லீட் பண்ணுறதில்ல. யாருக்கு தான் போகுதுன்னு தெரில. மோஸ்ட் ப்ராபர்லி 90% வந்து சுப்மன் கில் தான் சொல்கிறாங்க. ஒரு 10% வேணால் மேபி யாருக்கு வேணால் மாறலாம். ஜஸ்பிரீத் பும்ராவும் கொண்டு வரலாம். இன்னும் 2 வீக்ஸ் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்லிடுவாங்க யார் கேப்டன்ட்டு. இங்கிலாந்து டீமுக்கு ஸ்குவாடே வந்துடும். அதிகபட்சம் சுப்மன் கில்லுக்கு தான் கேப்டன் இருக்குது. சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டாங்கன்னா ரிஷப் பந்தை வந்து வைஸ் கேப்டன் ஆக்கிடுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்கு வந்து குரூம் பண்ணணும். டீம் பண்ணால் இப்படி தான் குரூம் பண்ணணும். அதிக சான்ஸ் வந்து சுப்மன் கில் இருக்குது. வைஸ் கேப்டனாக வந்து ரிஷப் பந்த் இருக்குங்க. ஏன்னா ரிஷப் பந்த் ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயரு. இந்தியாவுக்கு நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. போர்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலாம் ஆஸ்திரேலியாவிலே போய் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் மைண்டில் வச்சுருப்பாங்க இந்தியன் டீமு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஜஸ்பிரீத் பும்ராவையும் மறுபடியும் கேப்டன் ஆக்கிட்டு ஒரு 2 டெஸ்ட்டு கேப்டன் ஆக்கிட்டு மற்ற 3 டெஸ்ட் விளையாடாக்காமல் இருக்கலாம். அது அப்படி பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சுப்மன் கில்லுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. விராட் கோலிகிட்டையும் கேட்பாங்க சஜஷன் யாருக்கு கொடுக்கலான்ட்டு. ஆனால் விராட் கோலி கேப்டன் ஆக மாட்டார். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அதிக சான்ஸ் உள்ளது வந்து சுப்மன் கில் தான். இப்போதைக்கு அதிக சான்ஸ் உள்ளது வந்து சுப்மன் கில் தான் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்காரு. சுப்மன் கில்லை விட்டா கேஎல் ராகுல்ங்க. வைஸ் கேப்டன்ஷிப் வந்து ரிஷப் பந்த் கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணுவார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் இந்த ரேஸில் இருப்பார் வைஸ் கேப்டன்ஷிப்பில். பட் ஆனால் அவர் இன்னும் நிறையா டெஸ்ட் ஆடி நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா பயங்கரமாக இருக்கும். என்ன டீமோட மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில காலு. மோஸ்ட் ப்ராப்பர்லி நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் வந்து சுப்மன் கில் தான் அதிக சான்ஸ் இருக்குது. அப்படி சுப்மன் கில் இல்லைன்னா கேஎல் ராகுலுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. யார் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. பிசிசிஐலேருந்து அறிவிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும். மோஸ்ட் ப்ராபர்லி சுப்மன் கில் தான் நெக்ஸ்ட் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டனாக இருப்பார். அதிக சான்ஸ் இருக்குங்க.